சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் நம்ம முத்துவும் மீனாவும் ஒரு வழியாக அந்த சாமியார் பொம்பளை பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச உடனே நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. சீதா கிட்ட அவங்க கிட்ட பிடுங்கின அந்த தாலி செயினை கொடுத்துட்றாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம விஜயா இருந்துட்டு, நீ இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கியா, உன்னை நான் எப்படியெல்லாம் நினச்சேன், ஆனால் கடைசியில் என் குடும்பத்தை முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டே இல்லை, உன்னை நான் கையெடுத்தோ கும்பிட்டனே, அவ்வளோ தானே நான் கும்பிட்டேன் இல்லை, அப்பயாச்சும் நீ என்கிட்ட உண்மையை சொன்னியா, இல்லையே ஃப்ராடு பண்ணிட்டல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கன்னத்திலே பலர்னு விட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, நீ ஒன்றும் தானா இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க முடியாது, மனோஜோட ஷோரூமுக்கும் போயிட்டு அவனை பற்றின வாழ்க்கையோட விஷயத்த சொல்லியிருக்கவும் முடியாது, யாரோ உனக்கு பின்னாடி இருக்காங்க, யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆல்ரெடி சிந்தாமணி இருந்துட்டு நான் தான் உன்னை அந்த வீட்டுக்கு அனுப்பினேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியக்கூடாது, அப்படியே மாட்டிக்கிட்டு நீ உண்மையை சொல்ல நினச்சாலையும் என்னோட பேரை சொல்லக்கூடாது, அந்த ரோகிணியோட பேரை தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ மாட்டிக்கின உடனே ரோகிணி தான் அனுப்பி தான் அவங்க சொல்லி தான் நான் இந்த பொண்ணையும் மனோஜையும் நான் கடையில் பார்த்து பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக போலீஸ்லேயும் பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அதுக்கு அடுத்ததாக முத்து இருந்துட்டு, மீனா இன்னும் இங்கே நின்றுட்டுருக்க, போய் வெளியில் நில்லு, ஆரத்தி தட்டு இந்தாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வாமா மருமகளே, நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி மீனாவை உள்ளே கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்து சொல்லி கொடுத்த மாதிரி விஜயாவும் வாமா வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அழைக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.